Hi all of you. Today நம்ம 10th Maths exercise 4.3ல first sum பார்க்க போகிறோம். Sum பார்த்தோம்னா sum என்னது? A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. ஒரு மேன் என்ன செய்கிறான்னா அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 18 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன் போகிறான், அங்கேருந்து 24 மீட்டர் நார்த் டைரக்ஷன் நோக்கி போகிறான். அப்போ அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டைரக்ஷன் தெரியுங்களா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துலாம். ஏன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த மேன், அங்கேருந்து ஈஸ்ட் போகிறேன்னா 18 மீட்டர் ஈஸ்ட்டு, அங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறாமே நார்த் டைரக்ஷன், நார்த் வந்து மேலேயா, ஸோ நார்த் 24 மீட்டர் நார்த் போயிடுறேன். இப்போ அவன் ரீச் ஆயிருக்க பாயிண்ட் சி, அதுதான் அவனோட கரண்ட் பொசிஷன். அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏசி, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த current position as well as from the starting point, the AC distance தான். first given எடுத்து எழுதிக்கிறோம். A be the starting point of the man and C be the current position of the man. டயக்ராம்லேருந்து என்ன இன்ஃபோ பண்ண முடியுது? AB is equal to 18 meter, BC is equal to 24 meter. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏசின்ற டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரி, சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ரெண்டு லைன்ஸ் வந்து மீட்டார் லைன் வந்து பார்த்தோன்னா ஒரு parallel line ஒரு perpendicular மீட் ஆகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி கிரியேட் ஆகும். ஸோ இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு தியரம் யூஸ் பண்ணும். என்ன தியரம்? பிதாகரஸ் தியரம். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசினா என்ன? நமக்கு லாங்கஸ்ட் சைட் ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ், ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். AC squared is equal to 18 squared plus 24 squared. So 18 squared is 324. 24 squared is 576, which is 900. இது AC square. நமக்கு AC ஓட வேல்யூ வேணும். அப்போ ரூட் ஆஃப் 900 எடுப்போம். ஆக்சுவலி ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 அப்படின்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கனால ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 30 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேன் ஃப்ரம் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் 30. சரி, ஓகே, நார்மலாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக இல்லையா எப்படின்னு வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதோட 3 சைட்ஸ் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். சி இஸ் த லாங்கஸ்ட் சைட், ஹைப்போட்டனஸ். அப்போ அது பிதாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது கண்டிஷன் எப்படி இருக்கும்? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது நார்மல் நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா பிதாகோரியன் ட்ரிப்ளெட். அதாச்சும் ட்ரிப்ளெட்னா என்னது? 3 நம்பர்ஸ். ஸோ பிதாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய 3 நம்பர்ஸ் எதுவோ அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிதாகோரியன் ட்ரிப்ளெட்னு சொல்லுவோம். ஸோ பேசிக் நம்பர் பார்த்தோன்னா 3, 4, 5. ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், அப்போ 9 ப்ளஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 25. ஸோ விச் இஸ் 5 ஸ்கொயர். ஸோ அப்போ பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த 3 நம்பர்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? பிதாகோரியன் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 3, 4, 5 இருக்கா? ஜஸ்ட்டு இந்த எல்லா நம்பர்ஸும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3s are 18, 6 4s are 24, அப்போ 6 5s are 30. அப்போ ஒரு சைடு 18 இன்னொரு சைடு 24 இருந்தால் கண்டிப்பாக லாங்கஸ்ட் சைடான ஹைப்போட்டனஸ் எவ்வளோ தான் இருக்கணும்? நமக்கு 30 தான் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 30 கரெக்ட். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். தேங்க்யூ. இதே மாதிரி சம்ஸ் வந்து பிதாகரன் ட்ரிப்ளெட் யூஸ் பண்ணி செகண்ட் சம் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.